வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டுகளில் நீண்டகால திட்டங்களுடன் நாடு எடுத்த முடிவுகள் அசாதாரணமானது என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். புதிய திட்டங்கள் நாட்டை சுமைகளிலிருந்து விடுவித்து இருப்பதாகவும் பேச்சு. எதிரணியினர் பரப்பும் அவதூறுகளை பொய் பிரச்சாரம் என நிரூபிக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுகவின் கருத்துக்களை இந்தியா முழுமைக்கும் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் சோதனை வெற்றி எதிரொலி. மேலும் 20 முக்கிய சோதனைகளை நடத்த உள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். இஸ்ரேல் ஹமாஸ் போர் பதற்றத்தை தணிக்க உலக நாடுகள் முயற்சி. கெய்ரோவாவில் 12 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற அமைதி கூட்டம். உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்தை 229 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா. மற்றொரு போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்தியது இலங்கை. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை. தொடர் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முனைப்பு காட்டும் இந்திய வீரர்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் நீண்டகால திட்டங்களுடன் நாடு எடுத்த முடிவுகள் அசாதாரணமானது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் பன்னோக்கு விளையாட்டு வளாகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் பல்வேறு துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளில் நீண்டகால திட்டங்களுடன் நாடு எடுத்த முடிவுகள் அசாதாரணமானது என்ற அவர் சுமைகளிலிருந்து நாட்டை விடுவித்திருப்பதாக குறிப்பிட்டார். எதிரணியினர் பரப்பும் அவதூறு பொய் பிரச்சாரம் என நிரூபிக்க வேண்டும் என்றும் நமது கருத்துக்கள் இந்தியா முழுமைக்கும் செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் பாராட்டுகளைப் போலவே விமர்சனங்களையும் விரும்புவதாக குறிப்பிட்டார். உண்மைகளை தொடர்ந்து மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். மேலும் ஆரிய ஆதிக்கத்திற்கே தான் எதிரி என்றும் ஆன்மீகத்திற்கு அல்ல எனவும் அப்போது அவர் கூறினார். அங்க போய் போட்டோவை எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா கோயிலுக்கு போறாருன்னு பரப்புறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அதை நான் தடுக்க விரும்பல, தடுக்க தேவையில்லை. நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல. கோயிலும் பக்தியும் அவரவர் உரிமை, அவரவர் விருப்பம். ஏராளமான கோவிலுடைய போராட்டங்கள் நடத்தி வெகு மக்களோட வழிபாட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது நம்முடைய திராவிட இயக்கம். தலைவர் கலைஞருடைய பராசக்தி டயலாக்கு தான் அவங்களுக்கு பதில். கோவில் கூடாது என்பதல்ல, கோவில்கள் கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக் கூடாது. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி வாரியான கணக்கெடுப்பை இணைத்து நடத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த மாநில அளவில் நல்ல முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்தியாவின் சட்டப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்தினால் மட்டுமே சமமான வளர்ச்சியை உறுதி செய்ய இயலும் என குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானாவில் வெற்றி பெற்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று ராகுல்காந்தி தெரிவித்துள்ள நிலையில் இப்போதுதான் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்துள்ளாரா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக நீதினு பேசுறீங்கல்ல, நீங்க இடஒதுக்கீடை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு இருக்கு. இடஒதுக்கீடை ஏற்கும்போது உரிய இடம் எனக்கு கிடைக்கணும்ல. ரிசர்வேஷன் இருக்கு, ரீசனபிளா இருக்கா, அதான் பேச்சு. ஒரு கோட்பாட்டு அளவில் ஐயா, நீங்க 10 பேர் இருக்கும்போது 10 பேருக்கு நாற்காலி போடணும். சரி, இப்போவாது பேசுகிறாங்களே செய்வாங்களேன்னா இந்த தேர்தல் வரைக்கும் இழுத்து ஓட்டுவாங்க. இப்போ 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்னை கொடுக்குறீங்க? சரி, ஆட்சியில் அப்புறம் கொடுங்க, கட்சியில் கொடுங்க, கட்சியில் கொடுங்க. இப்போ பிஜேபி கொண்டு வந்தல, பிஜேபி பாராளுமன்றத்தில் போட்டியிடல 33 விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்குமானா ஒதுக்குமா? உள்ளாட்சிகள் தினமான நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக கூட்டம் நடைபெறும் இடம், நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 116வது பிறந்தநாள் மற்றும் 61வது குரு பூஜை விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவுள்ளார். இது தொடர்பாக அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வருகின்ற 30ஆம் தேதி காலை 10 மணியளவில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழக பாஜகவின் ஒரு கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டால் வெற்றி பெற்றதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 100 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் தமிழகம் முழுவதும் 100 பாஜக கொடிக்கம்பங்கள் நடப்படும் என்றும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 10,000வது கொடிக்கம்பம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் விபின் பாஸ்கரன் முன்னிலையில் கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட அதே பனையூரில் நடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை பனையூரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வீட்டு முன் நட்டு வைத்த பாஜக கொடிக்கம்பத்தை அகற்றிய விவகாரம் குறித்து தாம்பரம் காவல் ஆணையரகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் ஏற்கனவே கொடிக்கம்பத்தை அகற்றுவது தொடர்பாக பாஜகவினரிடம் கூறிவிட்டு காணாத்தூர் போலீசார் உதவியுடன் மாநகராட்சி அதிகாரிகள் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது மாநகராட்சி அதிகாரிகளுடன் பாஜகவினர் தகராறில் ஈடுபட்டு ஜேசிபி கண்ணாடியை அடித்து உடைத்ததால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியுடன் இணைய வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் துரோகத்தால் அதிமுகவை கைப்பற்றியுள்ளதாக விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். பழனிசாமியோடு இணைந்து செயல்படுகின்ற வாய்ப்பே இனி கிடையாது. காரணம், இது பஞ்சபாண்டவர் கூட்டம், அது துரியோதன கூட்டம். இங்கே தொண்டர்கள் இந்த இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே டெண்டர் பார்ட்டிகள் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். முறைகேடுகளால் சம்பாதித்த பணத்தையும் துரோகத்தை மாத்திரம் மூலதனமாக கொண்டு அந்த இயக்கம் இன்றைக்கு அம்மாவின் இயக்கம் செயல்படுகின்ற நிலையிலே சென்றுவிட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துரோகத்தின் மூலமே அந்த கட்சியை இன்றைக்கு கைப்பற்றி இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அந்த இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் உங்களிடம்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 10,000 பள்ளிகளில் 3, 6 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து வருகின்ற நவம்பர் 3ஆம் தேதி முதல் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. நவம்பர் 3ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் உள்ள 10,000 பள்ளிகளில் 3, 6 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து கள ஆய்வு நடத்தப்பட உள்ளது. அனைத்து பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களிடமும் ஆய்வு நடத்தப்பட உள்ளதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ககன்யான் சோதனை வெற்றி பெற்றதை அடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு வெகு அருகில் இந்த வெற்றி நம்மை அழைத்து சென்றிருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ககன்யான் போல மேலும் 20 முக்கிய சோதனைகளை செய்ய உள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அடுத்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலின் தசரா திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி ஆய்வுக் கூட்டம் நடத்தினர். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தில் மாநில அரசின் முயற்சிகளை மத்திய அரசு தொடர்ந்து அலட்சியம் செய்து கொண்டே இருந்தால் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரியான வீரமிக்க போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீட் தேர்வு விலக்கை வலியுறுத்தி சென்னை கலைவாணர் அரங்கில் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தினை அமைச்சர் உதயநிதி தொடக்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி உரிமைக்கான இந்த கையெழுத்து இயக்கத்தில் அதிமுகவும் பங்கேற்று கையெழுத்திட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் தண்ணீரின்றி 713 ஏக்கர் குறுவை நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது வேளாண் துறை கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட நெல் பயிர்கள் குறித்து கணக்கெடுக்க உத்தரவிட்டனர். அதன்படி முதன்முறையாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 610 ஏக்கர் குறுவை நெல் பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 2வது முறையாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 713 ஏக்கர் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறையினர் தகவல் தெரிவித்தனர். சுற்றுலா வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மதுரையில் ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலாவை மேம்படுத்தும் முயற்சியாக தனியார் நிறுவனங்கள் மூலம் மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளை சுற்றி பார்க்கும் வகையில் வான்வெளி ஹெலிகாப்டர் சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 24ஆம் தேதி வரை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை 15 நிமிடங்கள் ஹெலிகாப்டரில் சுற்றுலா சென்று வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டரில் 6 பேர் பயணம் செய்யலாம் என்ற நிலையில் நபருக்கு 6,000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்திய 102 ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரம் IAS தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 4 நாட்களாக போக்குவரத்து அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபட்ட 1545 ஆம்னி பேருந்துகளுக்கு ரூபாய் 27,67,100 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீதான நடவடிக்கை தொடரும் என போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது.
மருது பாண்டியர்கள் மற்றும் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காளையார்கோவிலில் வருகின்ற 24ஆம் தேதி மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் அனுசரிக்கப்படுவதாலும், ராமநாதபுரத்தில் தேவர் குரு பூஜை விழா நடைபெறுவதாலும் வருகின்ற 23ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சிவகங்கை மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நடிகர் மம்முட்டியின் கலை சேவையை பாராட்டியுள்ள ஆஸ்திரேலிய அரசு மம்முட்டி சிறப்பு தபால் தலையை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் வெளியிட்டது. பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ், ஃபிரண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பின் தலைவர் ஆண்ட்ரூட் சார்ட்டர் எம்பி ஆகியோர் தபால் தலையை வெளியிட்டனர். இதுகுறித்து மம்முட்டி கூறும்போது, இது எனது நாட்டுக்கு கிடைத்த கௌரவமாகவும் இதனை எனது ரசிகர்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நான் ஒருபோதும் பாகிஸ்தான் மக்களை ஏமாற்றியதில்லை என முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். லண்டனில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த நவாஸ் ஷெரீப் 4 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு திரும்பினார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது லாகூரில் தொண்டர்களிடையே உரையாற்றிய நவாஸ் ஷெரீப், தாம் ஒருபோதும் பாகிஸ்தான் மக்களை ஏமாற்றியது இல்லை என்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு சொந்த ஊர் திரும்பியுள்ளதாகவும், தொண்டர்களும் ஒருபோதும் தம்மை ஏமாற்றியது இல்லை என்றார். காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் எகிப்தின் ரஃபா எல்லையை கடந்து காசாவிற்குள் நுழைந்தன. போர் தொடங்கியது முதல் முதன்முறையாக எகிப்தின் ரஃபா எல்லையிலிருந்து காசாவிற்குள் மனிதாபிமான உதவிப் பொருட்கள் செல்கின்றன. இந்நிலையில் காசாவை விட்டு வெளியேற விரும்பும் வெளிநாட்டவரை எல்லையில் தயாராக இருக்குமாறு ஜெருசலமில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் அவர்கள்தான் தங்கள் சொந்த பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என எச்சரித்திருந்தது. என்ன நடந்தாலும் காசாவை விட்டு வெளியேற மாட்டோம் என பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், பாலஸ்தீனியர்களாகிய நாங்கள் எங்கள் சொந்த மண்ணில்தான் இருப்போம் என்றும், இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாலும் காசாவை விட்டு வெளியேற ஒப்புக்கொள்ள மாட்டோம் எனவும் உறுதிபட கூறினார். இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் பதற்றத்தை தணிக்க உலக நாடுகள் முயற்சி செய்து வரும் நிலையில் கெய்ரோவாவில் நடைபெற்ற அமைதிக் கூட்டத்தில் 12 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அடுத்த ஆண்டிற்கான ஐபிஎல் தொடர் இந்தியாவிலேயே நடைபெறும் என ஐபிஎல் தலைவர் அருண் துமால் தெரிவித்துள்ளார். மத்திய அரசும் பாதுகாப்பு அமைப்புகளும் ஒரே நேரத்தில் தேர்தல் மற்றும் பிற நிகழ்வுகளை நடத்தும் திறன் கொண்டவை என தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அதற்கேற்றவாறு ஐபிஎல் தொடரை நடத்த திட்டம் வகுக்கப்படும் எனவும் அருண் துமால் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 19வது போட்டியில் நெதர்லாந்தை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கை வென்றது. லக்னோவில் உள்ள ஏகனா மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நெதர்லாந்து 262 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் பின்னர் 263 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை அணி 49வது ஓவரில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 263 ரன்கள் எடுத்து நடப்பு உலகக்கோப்பை தொடரில் முதல் வெற்றியை இலங்கை பதிவு செய்தது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 20வது போட்டியில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தை 229 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா இமாலய வெற்றி பெற்றது. மும்பை வாங்கடே மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து பவுலிங்கை தேர்வு செய்தது. தொடர்ந்து பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 399 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து 400 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ஆடிய இங்கிலாந்து அணி 22வது ஓவரில் 170 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி படுதோல்வியடைந்தது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று பலப்பரட்சை நடத்தவுள்ளன. ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள தரம்சாலா மைதானத்தில் மதியம் 2 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. இரு அணிகளும் தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் வெற்றி பெற்று சம பலத்துடன் திகழ்கின்றன. நடப்பு தொடரில் தோல்வியே காணாத இவ்விரு அணிகள் மோதும் இன்றைய போட்டி ரசிகர்களுக்கு விருந்தாக அமையவுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் 3 தினங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளதாக தெரிவித்த அவர், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வருகின்ற 25ஆம் தேதி வரை அரபிக்கடல் பகுதிக்கும், வருகின்ற 26ஆம் தேதி வரை வங்கக்கடல் பகுதிக்கும் மீனவர்கள் செல்லக்கூடாது என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிப்பவர்களை உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் வலியுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் நீண்டகால திட்டங்களுடன் நாடு எடுத்த முடிவுகள் அசாதாரணமானது என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். புதிய திட்டங்கள் நாட்டை சுமைகளிலிருந்து விடுவித்து இருப்பதாகவும் பேச்சு. எதிரணியினர் பரப்பும் அவதூறுகளை பொய் பிரச்சாரம் என நிரூபிக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுகவின் கருத்துக்களை இந்தியா முழுமைக்கும் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் சோதனை வெற்றி எதிரொலி. மேலும் 20 முக்கிய சோதனைகளை நடத்த உள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல்.
இஸ்ரேல் ஹமாஸ் போர் பதற்றத்தை தணிக்க உலக நாடுகள் முயற்சி. கெய்ரோவாவில் 12 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற அமைதி கூட்டம். உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்தை 229 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா. மற்றொரு போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்தியது இலங்கை. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை. தொடர் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முனைப்பு காட்டும் இந்திய வீரர்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.